Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் செய்யாறு ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ் வணக்கம். செய்யாறு ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கரையோர மக்களுக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம் மோகன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் தொடர்ந்து இரவு நேரங்களில் மழை வெளுத்து வாங்கி வருவதால் அனைத்து நீர்நிலைகளும் தற்போது நிரம்பி வழிகின்றன. கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக மாவட்டத்தில் உற்பத்தியாகும் செய்யாறு, கமண்டல நதி, நாக நதி ஆறுகளில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மாவட்டம் முழுவதும் பாய்ந்து ஓடி வருகின்றன. செய்யாறு ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கலசப்பாக்கம், போலூர், மண்டக்குளத்தூர், வெண்ணமங்கலம், சேத்துப்பட்டு, அவனியாபுரம், சீசமங்கலம், கொற்களத்தூர் வழியாக செய்யாறு நகரின் வழியாக வாலாஜாபாத் பகுதியில் பாலாற்றில் கலந்து தற்போது செய்யாறு ஆற்றில் தற்போது கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அவனியாபுரம் அணைக்கட்டு பகுதியில் செய்யாறு ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அணைக்கட்டில் இருந்து பெரணமல்லூர், பில்லாந்தி, கொடுக்காத்தூர், நாவல்பாக்கம் உள்ளிட்ட 70க்கும் மேற்பட்ட சுற்றுவட்டார கிராமப்புறங்களில் உள்ள ஏரிகளுக்கு செல்லும் ஆற்று கால்வாய் வழியாக நீர் திறக்கப்பட்டுள்ளதால் தற்போது ஆற்று கால்வாயிலும் வெள்ளம் பாய்ந்து ஓடி வருவதால் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் மற்றும் ஆற்று கால்வாய் பகுதியில் வசிக்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறு ஆற்றில் இறங்கவோ கடக்கவோ கூடாது என்று மாவட்ட நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்டத்தில் உள்ள 867 ஏரிகள் தற்போது மாவட்ட முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வருகிறது. பருவமழை தொடரும் முன்பே மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பியுள்ளதால் வரும் மழை காலத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள், நீர்நிலையில் அருகே வசிக்கும் மக்கள் தாங்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை மற்றும் மழையின் பாதிப்பு குறித்து மாவட்ட நிர்வாகம் தீவிரமாக கண்காணித்து வருகின்றது. மகன், விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.